ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ உங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து என்எஸ்எஸ் கேம்ப்க்கு போயிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, எல்லா ஊரில் இருக்கிற மக்களுக்கு வந்து ஐ செக்கப் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண் வந்து பார்த்தோம். அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர்ஸ் எல்லாம் நர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அங்கே இருக்கிற மிஷின் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கே இருக்க மக்கள் பாட்டி எல்லாருக்கும் கண் செக்கப் பண்ணாங்க. செக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போலீஸ்லாம் வந்தாங்க. அவங்க பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் கண் செக்கப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் வந்தாங்க. போலீஸ் வந்து சிலிண்டர் வந்து அதில் தீப்பட்டுருச்சுன்னா சிலிண்டர் வந்து சில டைம்ஸ் வந்து பிளாஸ்ட் ஆகிடும் இல்லையா? அது பிளாஸ்ட் ஆச்சுன்னா எப்படி அது வந்து இது பண்ணுறது அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நல்லா தீ எரியுதுங்க. இப்போ தடை போட்டுருந்தோம்னா காத்தால இப்போ அது வந்து பிளாங்கெட் மெத்தட்ன்றது, அது காத்து தடைப்படுத்துறது. இது மாதிரி ஒரு பாலம் கூட ஃபயர் எல்லாம் இப்போ நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி அடிக்கடெல்லாம் சேமன் மேலே ஊசிக்கிற தீ வச்சு இது பண்ணிடுறாங்க. அது வந்து என்ன பண்றது, ஓடக்கூடாது. ஓடும் போது என்ன தெரியுமாகும், அதிகமான ஆக்சிஜன் கிடைச்சுன்னா இன்னும் ஜோரம் எரியும். கீழே படுத்துட்டு ஒரு பெசிட் எல்லாம் போட்டு கீழே உருட்டணும் ஆளுங்க. அதெல்லாம் தெரிந்த நார்மலா ஜெனரலா அதெல்லாம் உங்களுக்கு போடுது. கீழே போடு. அப்புறம் அந்த இடத்துல ஓட்டது. இப்போ வீட்டுல கூட ஏதாவது சின்ன அந்த வானிலை எல்லாம் இதாகி போச்சுன்னா நார்மலா ஒரு துணி நினைச்சு மேல மெதுவா போட்டுங்க. ஒண்ணுமே உங்க வீட்டுல இந்த மாதிரி ஏதாவது ஃபயர் ஆச்சுன்னா உங்க பக்கத்துல இந்த மாதிரி ட்ரை பண்ணி யார் சொன்னது முன்னாடி பெண்கள் என்ன ட்ரை பண்ணுவாங்க. ஐயோ அப்பா அண்ணா நானும் வீட்டுக்கு ஒரே சின்ன ஒரு இது சொல்றாங்க. இதுல வந்து லைன் கிடைக்க மாட்டேன். இதுக்கு 2-3 மெத்தட்ல சொல்லி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஜாலியாக இருந்துச்சு. கெமிக்கல் பவுடர், ட்ரை கெமிக்கல் பவுடர், அதுக்குள்ள இருந்து சீமெண்ட் பாக்கெட் ஒன்று இருக்கும். அந்த காத்தும் அந்த பவுடர் ரெண்டு கலந்து வந்து தான் நெருப்பு பண்ணிக்காது. அது என்கிட்ட எக்ஸ்ட்ரீமஸ் இல்லை, எல்லாருக்கும் அதை ஆப்ரேட் பண்ணி போய் காட்டிட்டு இருக்கலாம். அது வந்து என்ன தெரியும், ஆபீஸ்ல எல்லாம் தண்ணி ஊற்றி ரெக்கார்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா? கம்ப்யூட்டர் ரெக்கார்ட் எல்லாம் நம்ம தண்ணி போய் அடிச்சோம்னா என்ன ஆகும், ரெக்கார்டும் வேஸ்டா போகும், கம்ப்யூட்டர் எல்லாமே டோட்டல் வந்து நாசம் ஆயிரும். அதுக்காக அந்த பவுடர் போட்டு அடிச்சோம்னா பவுடர் மட்டும் தான் இருக்கும், டீ அணிஞ்சிரும். தட்டிட்டு தூஸ் தட்டிட்டு ஈஸியா ரெக்கார்ட் எல்லாம் எடுத்துக்கலாம், எந்த ஒரு சேதாரம் ஆகாது. அதே மாதிரி அது கூட அட்வான்ஸ் இது CO2 கேஸ் வந்து என்ன தெரியுமாகும் போகுது இல்லைங்களா? அது என்ன, அதுவும் கார்பன் டை ஆக்சைடு தான். புகை நம்ம வீட்டுல எல்லாம் ஊதும் இல்லையா, கருப்பு புகை, அதுவும் கார்பன் டை ஆக்சைடு தான். அது நெருப்பு அணிஞ்சிரும். இப்ப பாருங்க எப்படி அணிக்கிறேன் பாருங்க. பாரு, சேஃப்டி பின் ஒண்ணு இருக்கும். இந்த சேஃப்டி பண்ண ஃபர்ஸ்ட் எடுக்கணும். சேஃப்டி பின் எடுத்துட்டு நார்மலான திரட்டலாம். ஒண்ணுமே நார்மலா திரட்டு. அதுக்கப்புறம் வந்து இரும்பு ராடு வந்து எப்படி வந்து கட் பண்ணுறது அதுவும் சொல்லி கொடுத்தாங்க. இரும்பெல்லாம் கட் பண்றது, வீட்டுக்குள்ளார குழந்தைங்க ஏதாவது மாட்டிக்கிறாங்க, உள்ளார லாக் பண்ணிக்குவாங்க, அவங்களுக்கு தெரியாம திறக்க முடியாது. ஹைட்ராலிக் இது ஆக்சிடென்ட் ஒரு கார் இதுக்குள்ளார மாட்டிட்டா கூட அது அப்படியே கரெக்டா உள்ள ஆளுங்க எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ஹைட்ராலிக்
போலீஸ்லாம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஜாலியாக சொல்லி கொடுத்தாங்க. அது பார்க்குறதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். ஸோ என்ன சாம்பார்னா சாம்பாரும் சாதமும் அப்புறம் முட்டை இருந்துச்சு. நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு பஸ்ஸுக்கு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.